Namaste to all my kutti lovely challams. Welcome. சுஸ்வாகத்தம் டு ஜாலிய ஜாலி ஹிந்தி கிளாஸ். நல்ல தலைவனை தேடி நம்ம போகிறது பெரிய விஷயமே அல்ல. நல்ல தலைவன் நம்மளை தேடி வர்றது தான் பெரிய விஷயம். அவங்க தான் உண்மையான தலைவன். அப்படி யார் இருந்தாங்க? பாக்கெட்டில் இருந்து நோட்டு தட் இஸ் ருப்பீஸ் எடுத்து பாருங்க. யாரோட ஃபோட்டோ இருக்கு? உண்மை, நேர்மை, பணிவு, அஹிம்சைவாதி, ஜாதி மத வேறுபாடு பார்க்காதவர், அ வெரி குட் கம்யூனிகேட்டர். இப்படி அவரை பற்றி நிறைய சொல்லிட்டே போகலாம். த ஒன் அண்ட் ஒன்லி அவர் ஃபாதர் ஆஃப் த நேஷன் மகாத்மா காந்திஜி, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ். அவரை பற்றி இன்னொரு விஷயம் ஒன்று தெரியுமா? அவர் சின்ன சின்ன குழந்தைங்க மனசையும் புரிஞ்சுப்பார். எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? அதாங்க எப்படி. அதுக்கு நீங்கள் நம்ம மத்தியமா பாட்டிய புஸ்தகோட தூசரா பத்திர தட் இஸ் செகண்ட் பேப்பர் பாக் 4 தட் இஸ் பார்ட் 4 கஹானி 6 தட் இஸ் ஸ்டோரி 6 சூகே சந்த்ரே பார்க்கணும். சூகே சந்த்ரேயோட சாராம்ஸ் தட் இஸ் சம்மரி ஜாலியாக பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஆ ஆ ஆ ஆ ஆ நோ 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 தலு. वीडियो स्किप பண்ணாம பாருங்க. ठीक है, शुरू करते हैं. लेट्स बिगिन. हियर वी गो. सूखे संतरे, ड्राइड ऑरेंजेस. कहानी का सारांश, स्टोरीயோட சம்மரி. बापूजी, बापूजी ना याரு? महात्मा गांधी जी ने एक बार ना once. हरिजन, हरिजन अनटचेबल्स, தீண்டத்தகாதவர்கள். உத்தார் கேலியே, அவங்க அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக. ஓகே. அன்ஷன் கியாதா, அன்ஷன்னா உண்ணாவிரதம் இருந்தார், ஃபாஸ்டிங் இருந்தார். बापूजी ने एक बार हरिजन उद्धार के लिए अनशन किया था. बापूजी once went on a fast for the upliftment of Harijans. பாபுஜி ஒரு முறை ஹரிஜனின் உயர்வுக்காக உண்ணாவிரதம் இருந்தார். உபவாஸ் கர்த்தே சமய, விரதம் இருக்கும்போது, உன்ஹோனே அவர் ஏக் ஹரிஜன் லட்கே சே கஹா கி, ஒரு ஹரிஜன் பையன்ட்ட சொல்கிறாரு தட் வே உஸ்கே லாயே சந்த்ரே சேஹி, அவர் அவன் கொண்டு வந்த ஆரஞ்சு பழத்தில் இருந்து தான் விரத் தொடங்கி அவரோட அந்த ஃபாஸ்டிங்கை முறிப்பாருன்னு. उपवास करते समय उन्होंने एक हरिजन लड़के से कहा कि वे उसके लाए संतरे से ही व्रत तोड़ेंगे. While fasting, he told a Harijan boy that he would break his fast only with the oranges brought by him. உண்ணாவிரதம் இருக்கும்போது ஒரு ஹரிஜன் பையனிடம் தான் கொண்டு வந்த ஆரஞ்சு பழத்தில் தான் விரதம் திறப்பதாக கூறினார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பொதுவாகவே தலைவர்கள்லாம் உண்ணாவிரதம் இருக்கும்போது விரதத்தை முறிக்கிறதுக்காக ஜூஸ் குடிப்பாங்க. காந்திஜி ஒரு ஹரிஜன் பையன்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, அவன் கொண்டு வந்த இந்த ஆரஞ்சு பழத்தில் உள்ள ஜூஸை தான் குடிச்சிட்டு அவர் அந்த விரதத்தை முறிப்பாருன்னு. டீக்கே, சம்ஜா? குட். விட்டோபா, விட்டோபானா ஹரிஜன் பையன் இருக்கான்லே அவனோட பேர். இங்கே ஜிஸ் கிசிசேன்னு வரணும். ஜிஸ். ஓகே, உங்கள் புக்கில் அது இல்லை, பட் இந்த ஜிஸ் வேர்டு அங்கே வரணும். ஜிஸ் கிசி சே யஹ பாத் கஹதா தா, யார்கிட்டையாவது இந்த விஷயத்தை சொன்னோம்னா தோ அப்போ வஹ ஹஸ்னே லக்டா தா, அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே. விட்டோபா ஜிஸ் கிசி சே யஹ பாத் கஹதா தா தோ வஹ ஹஸ்னே லக்டா தா. When Vithoba used to say this to someone, they used to laugh. விட்டோபா இதை யாரிடமாவது சொல்லும் போதெல்லாம் சிரிக்க ஆரம்பித்து விடுவார். இப்போ இந்த ஜிஸ்ங்கிற வேர்டு இங்கே வருது இல்லையா, அது உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 81 இருக்குது. செகண்ட் பேரால ஃபர்ஸ்ட் லைன் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் பர் வஹ தன்கர் போலா கி, ஆனால் அவன் ரொம்ப வேகமாக ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து சொல்கிறான், बापू मेरे ही संतरों का
रस पिएंगे பாப்பு வந்து என்னோட ஆரஞ்சஸ்குள்ள ஜூஸ் தான் குடிப்பாரு அப்படின்னு. पर वह तनकर बोला कि बापू मेरे ही संतरों का रस पिएंगे. But he said that Bapu would drink the juice of my own oranges. ஆனால் பாப்பு என் சொந்த ஆரஞ்சு பழசாறை குடிப்பார் என்று கூறினார். वह हरिजन बालक அந்த ஹரிஜன் பையன் விட்டோபா उसी दिन से அந்த நாள்ல இருந்து पैसे इकट्ठे करने लगा पैसा சேர்க்க ஆரம்பிச்சிட்டான் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். और एंड मेहनत करके हार्ड वर्क பண்ணி 1 रुपया बचाया 1 रुपी सेव பண்ணிட்டான். वह हरिजन बालक विठोबा उसी दिन से पैसे इकट्ठे करने लगा और मेहनत करके 1 रुपया बचाया. That Harijan boy Vithoba started collecting money from that day itself and saved ₹1 by working hard. அந்த ஹரிஜன் பையன் விட்டோபா அன்று முதல் பணம் சேர்க்க ஆரம்பித்தான். கடினமாக உழைத்து 1 ரூபாய் சேமித்தான். Got it? उसने सोचा कि he thought that 4 संतरे मिल जाएंगे तो 4 ऑरेंजेस कड़चिटना बापूजी के लिए काफ़ी होंगे. बापूजी की அது வந்து इनफ काफ़ीना इनफ. उसने सोचा कि 4 संतरे मिल जाएंगे तो बापूजी के लिए काफ़ी होंगे. He thought that if he got 4 oranges they would be enough for बापूजी. பாப்புஜிக்கு 4 ஆரஞ்சு கிடைத்தால் போதும் என்று நினைத்தான். ठीक है. बड़े बड़े பெரிய பெரிய और ताजे ताजे संतरे and fresh oranges महंगे थे was costly. बड़े बड़े और ताजे ताजे संतरे महंगे थे. Big and fresh oranges were expensive. பெரிய மற்றும் புதிய ஆரஞ்சு அதிக விலையானது. विठोबा को पहली बार விட்டோபாக்கு ஃபர்ஸ்ட் டைம் अपनी गरीबी தன்னோட பாவர்ட்டி पर दुख हुआ felt very sad. विठोबा को पहली बार अपनी गरीबी पर दुख हुआ. For the first time, Vithoba felt sad about his poverty. விட்டோபாக்கு முதல் முறையாக தனது வறுமையை எண்ணி வருத்தப்பட்டார். वह एक அவன் ஒரு गरीब ஏழை पुअर फल वाले के पास गया. पुअर फ्रूट सेलर கிட்ட போறான். वह एक गरीब फल वाले के पास गया. He went to a poor fruit seller. ஏழை பழ வியாபாரியிடம் சென்றான். फल वाले ने அந்த ஃப்ரூட் செல்லர் வந்து अपने தனது छोटे छोटे सूखे संतरे சின்ன சின்ன காஞ்சி போன ஆரஞ்சஸ் दिखाकर காமிச்சிட்டு कहा कि said that ये 4 संतरे இந்த 4 ऑरेंजेस 1 रुपया है इस 1 रुपी. फल वाले ने अपने छोटे छोटे सूखे संतरे दिखाकर कहा कि ये 4 संतरे 1 रुपया है. The fruit seller showed his small dried oranges and said that these 4 oranges cost 1 rupee. The fruit seller showed his small dried oranges and said that these 4 oranges cost 1 rupee. பழம் விற்பனையாளர் தனது சிறிய காய்ந்த ஆரஞ்சு பழங்களை காட்டி இந்த 4 ஆரஞ்சு பழங்களும் 1 ரூபாய் என்றார். विठोबा ने खुश होकर विठोबा संतोषப்பட்டு संतरे लिए ऑरेंजेस வாங்கிட்டான். और जल्दी जाने लगा and started living quickly. विठोबा ने खुश होकर संतरे लिए और जल्दी जाने लगा. विठोबा happily took the oranges and started living quickly.
விட்டோபா மகிழ்ச்சி அடைந்து ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக கிளம்ப ஆரம்பித்தான். பாபுஜி கே விரத், பாபுஜியோட அந்த விரதம், தோடனே கா சமய ஹோ ரஹா தா, அதை முறிக்கிறதுக்கு டைம் ஆயிட்டு இருந்துச்சு. बापूजी के व्रत तोड़ने का समय हो रहा था. It was time for बापूजी to break his fast. बापूजी விரதம் திறக்கும் நேரம் வந்தது. सब लोग எல்லா மக்களும் उनकी जीवन रक्षा के लिए அவரு சர்வைவல்காக प्रार्थना कर रहे थे, ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. सब लोग उनकी जीवन रक्षा के लिए प्रार्थना कर रहे थे. Everyone was praying for his survival. அவர் உயிர் பிழைக்க அனைவரும் பிரார்த்தனை செய்தனர். बड़े बड़े लोगों ने, பெரிய பெரிய ஆட்கள், अपने संतरों से, தன்னோட ஆரஞ்சஸ் வச்சு, बापू के व्रत तुड़वाने के लिए, பாபுஜியோட அந்த விரதத்தை முறிக்கிறதுக்காக टोकरे भर भर कर, बास्केट फुल ऑफ संतरे भेजे थे, ऑरेंजेस अனுப்பியிருந்தாங்க. बड़े बड़े लोगों ने अपने संतरों से बापू के व्रत तुड़वाने के लिए टोकरे भर भर कर संतरे भेजे थे. Important people had sent baskets full of oranges to Bapu to break his fast. பாபு நோன்பை முறிப்பதற்காக பெரியவர்கள் கூடை நிறைய ஆரஞ்சு பழங்களை அனுப்பி வைத்தார். பர் பாபுஜினே, ஆனால் பாபுஜி வந்து கஹாக்கி என்ன சொல்கிறாரு, வே விட்டோபா கே லாயே சந்த்ரே, அவர் வந்து விட்டோபா கொண்டு வந்த ஆரஞ்சு பழங்களை வைத்து தான் சேஹி விரத் தோடைங்கே, அதை வச்சு தான் அவரோட விரதத்தை முறிப்பாருங்க. पर बापूजी ने कहा कि वे विठोबा के लाए संतरे से ही व्रत तोड़ेंगे. But बापूजी said that he would break his fast only with the oranges brought by விட்டோபா. ஆனால் விட்டோபா கொண்டு வந்த ஆரஞ்சு பழத்தில் தான் நோன்பு திறப்பதாக பாபுஜி கூறினார். விட்டோபா கி खोज होने लगी, விட்டோபாவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. விட்டோபா கி खोज होने लगी. The search for விட்டோபா began. விட்டோபா தேடும் பணி தொடங்கியது. விட்டோபா दौड़कर आया, விட்டோபா ஓடி வந்துட்டு, और एक सूखा संतरा and one காய்ந்து போன dried orange बापूजी को भेंट किया, बापूजीக்கு கொடுக்குறான். विठोबा दौड़कर आया और एक सूखा संतरा बापूजी को भेंट किया. विठोबा came running and presented a dried orange to बापूजी. விட்டோபா ஓடி வந்து ஒரு உலர்ந்த ஆரஞ்சு பழத்தை பாபுஜிக்கு வழங்கினான். உசி சூக்கே சந்த்ரே காரஸ், அந்த ட்ரைடு ஆரஞ்சுக்குள்ள ஜூஸ் பீக்கர் குடிச்சிட்டு, சன்சார் கே சப்சே படே, உலகத்தில் உள்ள எல்லாத்தோட பெரிய மகாபுருஷ் கிரேட் பர்சன் நே உபவாஸ் தோடா, விரதத்தை முறிக்கிறாரு. उसी सूखे संतरे का रस पीकर संसार के सबसे बड़े महापुरुष ने उपवास तोड़ा. The greatest man in the world broke his fast by drinking the juice of that same dried orange. அதே உலர்ந்த ஆரஞ்சு பழத்தின் சாறை குடித்து உலகின் மிக பெரிய மகா மனிதர் தனது நோன்பை முறித்தார். समझा आप लोगों को? वेरी गुड, क्या बात है. Gandhiji was a noble soul who believed in simplicity. Gandhiji really deserves a title as Father of the Nation. Gandhiji आपको शत शत नमन. Our salutations to you. நம்ம பாஷையில் சொல்லணும்னா, காந்திஜி நீங்க வேற 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 லெவல். अच्छा, फिर मिलते हैं. Bye to all my कुटी कुटी lovely challams. Take care.